கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 147 சங்கீதம் 11 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து நாம் வாழ்கிறோமா? ஒவ்வொரு நாளும் என்ன செய்தாலும் தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற பயத்தோடு உள் உணர்வோடு நாம் வாழ்கிறோமா? அவருக்கு பயந்து பாவங்களை விட்டு விலகி, தீமைகளை விட்டு விலகி, துன்மார்க்க காரியங்களை விட்டு விலகி வாழ்கிறோமா? அவருக்கு பயந்து வாழும்போது, அவருக்காக நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம் மீது பிரியமாய் இருப்பார். ஹல்லேலூயா. நம் மீது பிரியமாய் இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு, தேவ பயத்தோடு நாம் வாழ்கிறோமா? அவருடைய கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறோமா? யாரெல்லாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ, அவருடைய கிருபைக்காக, தேவனுடைய நன்மைக்காக, அவருடைய அபிஷேகத்துக்காக, அவருடைய வல்லமைக்காக நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம் மீது பிரியமாய் இருப்பார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே காத்திருக்க பழக வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள், புதிய புதிய கிருபைகளினால் நம்மை நிரப்புவார். அவருடைய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்புவார், வல்லமையினால் நிரப்புவார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக காத்திருப்போம். கழுகுகளைப் போல புதுபலன் அடைவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நேசிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் அவருக்கு பயந்து தீமையான காரியங்களை விட்டு விலகி, கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு பாவங்களை விட்டு விலகி அவருக்காக நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை நேசித்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு, அவருடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய அன்புக்காக, அவருடைய தயவுக்காக, அவருடைய நன்மைகளுக்காக ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். அவருக்காக காத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை நேசிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம் மீது பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாள் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எல்லா ஆபத்துக்கும் விலைக்கு எங்களை மீட்டவரே துதிக்கிறோம். இப்பொழுதும் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்வீராக. என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வருதிய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ வடிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் நீங்கி போவதாக. ரீபா கபரா ஷகர கதூரி கரதரபலா ரபா கபரா சந்த ரதன ஹதரபலா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே நல்ல வேலைகளை கொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, பிள்ளையுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக நிந்தியோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு பிள்ளைகளை தலை நிமிரச் செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க. அன்னாலை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க, அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. என் தேவன் மனம் இறங்குங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர்.
பிள்ளையுடைய தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் என்ற நெந்தையை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துங்க, சுகமாக்குவீராக, விடுதலை கொடுங்கப்பா. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை எப்பொழுதே தொட்டு சுகமாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து இப்படி சமூகத்திலே காத்திருந்து புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படியே இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். இப்படியே ஆள்கைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படியே கிருபைக்காக காத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.